Vanakkam, Vandanam, Namaste, Namaskar, Bhagavati Sekhimuthu from Mumbai, Muthubaba in Kanyakumari. ட்ரேடில் சொன்ன மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் தடுமாற தான் செய்யுது. இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்ட் நிறைய இருக்குது. யூஎஸ் டேக்ஸ் ட்ரேடு கொஞ்சம் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ரஷ்யா உக்ரைன் நார்மலாக இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் கீழே போகுது. க்ரூட் ஆயில் மேலே போகுது. ஆக மொத்தத்தில் அன்சர்டனிட்டி மார்க்கெட் தான் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,732. ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது 718. ஆகாஷ் 13-14 பாயிண்ட் தான். ஒரு அரை மணி நேரத்தில் கீழே வந்து 24,703 லோ வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே நேரத்தில் பேங்க் நிஃப்டியும் சரி, அதர் செக்டரும் சரி, எல்லாமே நெகட்டிவ் தான். ஐடி நல்லா இருந்தது. போக போக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. நிஃப்டி 24,967 ஹை, கடைசியில் க்ளோஸ் ஆனது 24,946 க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு 228 பாயிண்டில் ப்ளஸில் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து யாரும் எதிர்பார்க்கறது இன்னைக்கு. அதே நேரத்தில் நிஃப்டி கன்சால்டேட்டட் 24,837 க்ளோஸ் ஆகிருக்கு. அகைன்ஸ்ட் 24,940. இது என்னன்னா, நாளைக்கு சென்செக்ஸ் நிஃப்டி ஆப்ஷன் செட்டில்மெண்ட் இருக்குது. அதை வச்சு நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கொஞ்சம் டான்ஸ் ஆடும். நிஃப்டி வந்து 24,840 ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் இன்னைக்கு கன்சால்டேட்டட் க்ளோசிங். அதுக்கு கீழே போனால் 24,790 வரலாம். அதே நேரத்தில் இன்றைக்கி சார்ட்டை பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 24,999 25,000 ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. 25,020 மேலே கிராஸ் போனால் ஃப்ரெஷ் ஷார்ட்டும் வரும். இன்றைக்கி ஷார்ட் அடிஞ்சவங்களும் ஷார்ட்டை கவர் பண்ணுவாங்க. 25,070 25,90 வரைக்கும் வர்றதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. ஆஃப்டர்நூன் செஷன் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடேல 55,554 ஓப்பன் ஆகிருக்கு. 55,999 56,000 ஹிட் ஆகிருக்கு. 55,380 லோ. க்ளோஸ் ஆனது 55,444 க்ளோஸ் ஆகிருக்கு. 418 பாயிண்ட்டு ப்ளஸில் கெயின் ஆகிருக்கு. அதே நேரத்தில் கன்சல்டேட் பேங்க் நிஃப்டி 55,720 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து இதே மாதிரி தான் 55,720 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேலே போனாலும் 56,000 மேலே போகுமா அப்படிங்கிற கொஞ்சம் கஷ்டம்தான். போனாலும் ஷார்ட் டேர்ம் தான் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈரான் இஸ்ரேல் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி. நிஃப்டி வந்து டெக்னிக்கலாக ஆகும்போது லெஃப்ட் டு ரைட்டு 2 லைன் பேரலல் லைனில் இருக்குது. அது மாதிரி கீழேருந்து மேலே வந்து அப் ட்ரெண்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து ஸ்ட்ராங்கு. ஹரிசாண்டல் லைன் லெஃப்ட் டு ரைட்டில் டாப்பில் இருக்கும் ஸ்ட்ராங்கு, பாட்டமுக்கு சப்போர்ட்டு. வெள்ளிக்கிழமை சப்போர்ட் லெவலில் 24,473 வரைக்கும் வந்து, ஆனால் க்ளோஸ் ஆனது வந்து 718 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அபவ் அந்த லெவலில். அதாவது 24,520 வந்து க்ளோசிங் ப்ரைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பாட்டம் லைன். அதே நேரத்தில் மேலே பார்க்கும்போது 22,220 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். போன வாரம் வியாழக்கிழமைக்கு 22,222 வந்தது. வெள்ளிக்கிழமைக்கு 24,718 வந்துச்சு. வெள்ளிக்கிழமை 22,473 கீழே போயிட்டு கடைசியில் 718 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து 25,000 ஆர்எஸ் கிட்டத்தட்ட அடிச்சுட்டு 944 இருக்குது. நாளைக்கு வந்து 25,000 கிராஸ் ஆனால் கூட 0.40 வரும். போன வாரத்தில் 25,103 25,104 25,141 3 நாள் க்ளோஸ் ஆகி வியாழக்கிழமைக்கு 25,220 கிட்ட ஆகிட்டு தான் கீழே வந்திருக்கு. இப்போவும்
25,020க்கு மேலே போனால் 70, 120க்கு மேலே போகாது. ஓவரால் 24,520, 25,120 க்ளோசிங் பெல்ட்டில் 3வது வாரமும் ட்ரேட் ஆகும். இஸ்ரேல் ஈரானை வச்சு இன்னைக்கு கோல்டு 24.04 ஒரு $28 டவுனில் இருக்குது. யூஎஸ் குரூடு வந்து 70.50 ஒரு 2.48 டவுனில் இருக்குது. ரெண்ட் குரூடு யூஎஸ் டாலர் 71.75 2.48 டவுனில் இருக்குது. கோல்டு எக்ஸ்சேஞ்ச் 99,790 ஒரு 488 ரூபாய்கிட்ட டவுனில் இன்றைக்கி ட்ரேடிங் ஆகிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி 2,540 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் 5,780 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஃபாரின் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 420 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 6,563 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 6,563 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. இது தவிர நிஃப்டி வந்து 3,505 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. பேங்க் நிஃப்டியில் வந்து 3,174 கோடி விற்றுருக்குறாங்க. ஃபின் நிஃப்டி 139 கோடி. அதே மாதிரி ஃபாரின் ஸ்டாக் ஃபியூச்சரில் 3,531 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 1,322 கோடி விற்றுருக்குறாங்க. ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட்டை பார்க்கும்போது 24,946 க்ளோஸ் ஆகிருக்கு. 228 பாயிண்ட் ப்ளஸ். இந்தியா விக்ஸ் வந்து 16.84 க்ளோஸ் ஆகிருக்கு. 0.24% டவுன். சென்செக்ஸ் 81,796 ஒரு 687 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. 0.8% அப். இப்போ ராத்திரி 9 மணி நிலவரப்படி யூஎஸில் கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ நமக்கு ஒரு 90 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. 25,085 வரைக்கும் இருக்குது. நாளைக்கு யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் போனதில்லை. 25,070, 90, 120 வரைக்கும் மேலே போகிறது தப்பு கிடையாது. கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு இண்டிகேஷன், தட்ஸ் அ ரெசிஸ்டன்ட். டவுஜான் வந்து 42,595 க்ளோஸ் ஆகிருக்கு, நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு 400 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நாஸ்டாக் வந்து 19,710 இருக்குது. ஒரு 300 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. 1:45 மணிக்கு இந்தியன் நேரப்படி க்ளோஸ் ஆனது. இது அதே மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்கலாம், கவரிங்காகவும் இருக்கலாம். காலையில் என்னென்னு பார்க்கலாம்.